மகாநதி அடுத்த ப்ரோமோவில் வந்துட்டு நர்மதாவுக்கு சீர் பண்ணணும்னு சொல்லி விஜய் ரொம்ப ஜோராக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு குமரனோட அம்மா வீட்டில் இருக்காங்க. காவேரியை பார்த்து சொல்கிறாங்க, உன் புருஷன் மட்டும் தனியாக வரா, நீ போய் சேர்ந்து வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. குமரன் சொல்கிறாங்க, நீ இங்கே நடக்கிற விஷயம் தெரியாமல் சும்மா வாயை திறக்காத, பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா குமரன் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா சாரதா கிட்ட போய், அந்த பையன் எவ்வளோ ஆசையாக வந்திருக்கான், நீ போய் ஒரு வார்த்தை கூப்பிடலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. சாரதா இல்லை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வற்புறுத்தினதுக்கு சாரதா போயிட்டு விஜய் உள்ளே கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா சாரதா கிட்ட சொல்கிறாங்க, உன் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தா நீ அவனை மன்னிச்சு ஏற்றுப்பேல, அதே மாதிரி தான் இந்த பையனும், அவனையும் நீ மன்னிச்சு ஏற்றுக்க தான் செய்யணும். அவன் காவேரிக்காக தானே இங்கே தங்கியிருக்கான், யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக, அதில் இருந்து அவனோட பாசம் புரிஞ்சுக்கலாம்ல, அதனால நீ எப்படி அவனை மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.